குட் மார்னிங் பட்டாரு புள்ளலி சேனல். இப்போ நான் மும்பை ட்ராவலில் வந்து என்ன போடுறேன்னா கிராஃபோர்ட் அப்படிங்கிற ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் அதை பற்றி போடுறேன். அது சிஎஸ்எம்டியிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ நம்ம ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுற டயத்தில் நம்ம ஏதாவது ஒன்று ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுக்கிறது நல்லது இல்லையா? இன்னொன்று ஊருக்கே நம்ம கொண்டுட்டு வரும்போது மும்பைலேருந்து என்ன வாங்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பிள்ளைங்க அதில் பக்கத்தில் உள்ள ரிலேஷன் நம்மளோட க்ளோஸ் நெய்பர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எதிர்பார்ப்பாங்க. அப்போது வந்து நம்ம அங்கே லக்கேஜ் ரூமில் 30 ரூபா தான் ஒரு லக்கேஜ் போடுறதுக்கு. நம்ம லக்கேஜை போட்டுட்டு இந்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுற நேரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ரொம்ப பிஃபோராக போயிட்டீங்கன்னா நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நடந்தே போகலாம், இல்லைன்னா ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போகலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு 10 மினிட்ஸ் தான். வரிசையாக மார்க்கெட் இருக்குது. இதில் வந்து நான் இன்றைக்கி கிராஃபோர்ட் மார்க்கெட் பற்றி போடுறேன். இந்த மார்க்கெட் வந்து ஃப்ரூட்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. இப்போ வந்து நம்ம இங்கே விளையிற பழங்கள் இங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். எப்போவுமே அந்தந்த ஊரில் அந்தந்த ஸ்டேட்டில் விளையிற பழங்கள் அந்த ஏரியாவில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இப்போ நம்ம ஊருக்கு வர்றதுக்குன்னா ஒரு 2 நாள் கழிச்சு வரும். அதுக்கப்புறம் அவங்க பேக்கிங் எடுத்து பார்க்கும்போது நம்ம போய் எப்போ பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அப்போ கொஞ்சம் பழசாக தான் கிடைக்கும். இப்போ அங்கேவே நம்ம வாங்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இப்போ அங்கே என்னென்ன பழங்கள் கிடைக்கிது, எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறத கொஞ்சம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் விளையிறதுனால அந்த ஊரில் விளையிற பழங்கள் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம வாங்கிட்டு வரும்போது கம்மியாக இருக்கும். இப்போ ட்ரெயினை நம்ம சாப்பிடும்போது 24 ஹவர்ஸ் ட்ராவல்ஸ் இல்லையா, 2 வேளைக்கு சாப்பாடு கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து நல்லா இருக்காது நம்ம கொண்டு வர்றது. இன்னொன்று ட்ரெயினில் உள்ளதை நம்ம இந்த ஊருக்கு போனதுனால இவங்களுக்கு ஒத்துக்கலை அப்படிங்கிறது இல்லை, வேணாம் இல்லையா? என்ன சாப்பாடு கிடைக்குதோ அதில் ப்ரெசர்வேட்டிவ் சேர்த்துருப்பாங்க, பேக்கிங் ஐட்டம் வரும் அதில் ப்ரெசர்வேட்டிவ் இருக்கும், ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்த்துருப்பாங்க. இது நம்ம இயற்கையாக கிடைக்கிற ஃப்ரூட்ஸு சாப்பிட்டுக்கலாம் இல்லையா, உடம்புக்கும் நல்லது. இன்னொன்று ட்ரெயினில் இருக்கும்போது பிள்ளைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆசைப்படுவாங்க, இந்த ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது இல்லையா? இப்போ என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்கிது, எப்படி ரேட்டில் கிடைக்கிது அப்படிங்கிறத போடுறேன். இன்னொன்று செங்கோடா அப்படின்னு ஒரு நீர் காய் இருக்குது. அது கொஞ்சம் வித்தியாசமாக இப்போ நம்மளுக்கு சவுகார்பேட்டையில் அது கிடைக்கும். அங்கேருந்து வரும்போது கொஞ்சம் நல்லா கருப்பாக கிடைக்கும். அங்கே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த காய் பற்றியும் போட்டிருக்கேன். அது தண்ணியில் தான் முளைக்குமா, அதாவது அவங்க சொல்லும் போது பானிப்பல் அப்படிங்கிறாங்க. பழம்னா இது பல்லுன்னா பழம், பானின்னா தெரியும் உங்களுக்கு, நீர் பானிப்பல் அப்படிம்பாங்க. அந்த செங்கோடா காய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்கேன். அந்த காய் பாருங்கள், கொஞ்சம் தாமரை தண்டு மாதிரி இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதோட ஷேப்பு. அதுவும் போட்டிருக்கேன். சில தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக மும்பை போகிறவங்களுக்கு இது ஒரு கைடன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாமா? கிராஃபோர்ட் ஃப்ரூட் மார்க்கெட். இங்கே பார்த்தீங்கன்னா திராட்சை பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரியே இருக்குது. நல்ல கனமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சிஎஸ்எம்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கிராஃபோர்ட் ஃப்ரூட் மார்க்கெட் இருக்குது. இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான பழங்கள் கிடைக்கிது. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அங்கே விளையிற பழங்கள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இல்லையா? இப்போ நம்ம பார்க்குறது ஜப்பான் ஃப்ரூட்டு. இது வந்து நான் பார்த்தது சென்னையில் நாட்டு தக்காளி ஷேப்பில் பார்த்துருக்கேன். இங்கே வந்து நாட்டு தக்காளி ஷேப்லேயும் இருக்குது, பெங்களூர் தக்காளி ஷேப்லேயும் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது வந்து நிறைய பழங்கள் பார்க்க போகிறோம். இப்போ ட்ராகன் ஃப்ரூட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. இப்போ நம்ம பார்க்குறது நீர்ப்பழம் அப்படிங்கிறாங்க. நீர்ப்பழம் இதுக்கு பேர் வந்து செங்கோடா அப்படிங்கிறாங்க. அதாவது தண்ணியில் விளையிறதுனால நீர்ப்பழங்கிறாங்க. அவிச்சு சாப்பிட்டா இது பலாக்கொட்டை மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பப்ளி மாஸ் பழம் அங்கே நல்லா கிடைக்கும். பப்ளி மாஸ் பெரிய சைஸும் இருக்குது. இப்போ வந்து மீடியம் சைஸாக கொஞ்சம் ஹைப்ரிட் மாதிரி வச்சுருக்காங்க. ஒன்று கொஞ்சம் பார்த்தா மாம்பழ கலரில் கொஞ்சம் ஆரஞ்சு மேலே திக்காக இருக்கும் இல்லையா, ஒரு ரெட்டு திக்காக எப்படி இருக்குமோ அது மாதிரி கிடைக்கிது. அதுக்கப்புறம் வந்து மல்பெரி பாக்ஸ் கிடைக்கிது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி பாக்ஸ் கிடைக்கிது. சொடக்கு தக்காளி வந்து மருத்துவ குணம் அதிகம் அப்படிங்கிறது தெரிஞ்சனால இப்போ கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே சொடக்கு தக்காளியோட பாக்ஸ் கிடைக்கிது. அங்கே வந்து ஹிந்தியில் என்ன பேர் அப்படிங்கிறது தெரியலை. இப்போ நீங்களும் சிஎஸ்எம்டி மும்பை சுற்றி பார்க்க வரும்போது சிஎஸ்எம்டியிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு இப்போ எல்லா மார்க்கெட்டும் போகிறதுக்கு ஒவ்வொரு வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது, நீங்கள் ட்ரெயினுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணலாம், எங்கெங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத போடுறேன். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்.